ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காஷியன் ப்ரொடக்டில் நம்ம என்ன சொல்லி கொடுத்தான்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தான் சீரிஸில் பைத்தானை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்க. பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் கண்டிஷனர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிஷனர் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த கண்டிஷன் ஓகே ஆகலன்னு செக் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப்னு ஒன்று இருக்குது. இஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 20 நம்பர் இருக்குது, 10 நம்பர் இருக்குது. இப்போ 20 10க்கு அதிகமானு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இருந்தால் எனக்கு எங்கே போகணும்னா இப்போது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுவே 20 10க்கு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தப்பாக இருந்தால் எனக்கு வந்து ஒரு இடையே வெளியே வந்து இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ்னா என்னன்னா இஃப்னா கண்டிஷன் செக் பண்ணும், எல்ஸ்னா எனக்கு இஃப் கண்டிஷன் ஓகே ஆகல அப்படின்னா அந்த எல்ஸுக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஃப்ளோ சார்ட்டில் வந்து எக்ஸ்பிரஷன் அதாவது வேல்யூ தரும். இப்போ என்ன ஒரு வேல்யூ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 20 10 நம்பர் இருக்குது. இப்போ 20 10 வந்து அதிகமானு கேட்குறோம். அப்போ அதிகமாக கரெக்டாக இருந்தால் எனக்கு கரெக்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். அப்போ இதுவே தப்பாக இருந்தால் என்னோட ஸ்டேட்மெண்ட் எங்கே போனால் எல்ஸுக்கு போகும். எல்ஸ்னா இது இல்லைனா அதுன்ற மாதிரி தான். இப்போ எல்ஸில் வந்து என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகிடும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா என்ன அர்த்தம்னா இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கும். அதாவது அவுட்டர் இஃப் இருக்கும், இன்னர் இஃப், ரெண்டு இஃப் இருக்கும். இப்போ அவுட்டர் இஃப் எனக்கு ஓகே அப்படின்னா இன்னர் இஃப்ல போகும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 30 20 எடுத்துக்கலாம். இப்போ 30 விட 20 அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆமானா எனக்கு அவுட்டர் இஃப்லேருந்து இன்னர் இஃப் போகும். இன்னர் இஃப்குள்ள மறுபடியும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். சப்போஸ் அந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட எல்ஸ் எடுத்து போயிடும். இப்போது இதுவே அவுட்டர் இஃப்ல 20 லெஸ் தென் 30 அப்படின்னு கேட்குறேன். அப்போ அது தப்புனா எனக்கு எங்கே போனால் ஒரு அடியாக எல்ஸ் பாட்டுக்கு போய்டும். அப்போ எனக்கு இன்னர் இஃபே போகாது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.